அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய த ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு ஹாரர் கலந்த சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரே குடும்பத்துல இருக்க 2 பேர் இறந்து போறாங்க. அவங்களோட பையனும் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி அந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்க அமானுஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நம்பிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அங்க சில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு போலீஸ்காரர் இதுல ஆர்வம் காட்டிக்கிட்டே. இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி நிறைய திருப்பங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் தான் நாம இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் மறந்துடாம கொடுத்துருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல நள்ளிரவுல ஒரு ஃபேமிலி கார்ல பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல நமக்கல் அப்படின்ற ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வயசான நபர்கிட்ட வழியை கேட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிக்க, வயசான நபருக்கும் எந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்ற யோசனை இல்லை. அவர் கடந்து போய்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நமக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்குன்னு ஒரு அழகான பெண் குழந்தை, அழகான ஒரு ஆண் குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க கெஸ்டா போயிருக்காங்க. சோ ஒரு சில நாட்கள் தங்கணும் அப்படின்றதுக்காக அப்படி ஜாலியா ஃபேமிலியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண் குழந்தை காணாம போயிட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. எங்க அந்த குழந்தை போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வீட்டுல, அதாவது இந்த மணக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, இவங்களோட வீட்டுல ஒரு ஸ்பெசிபிக்கான கோயில் ஒண்ணு இருக்கு. அதாவது வீட்டோட அட்டாச் ஆன ஒரு பெரிய பூஜை அறை அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரிய லெவல்ல காலி சிலை ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்துல நிறைய இந்த அமானுஷமான பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ள அந்த குழந்தை போனதால அங்க இருக்கிற விஷயங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ள போறாங்க. குழந்தைய பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அந்த விஷயத்தை பார்த்து, அதாவது அந்த ரூம்ல இருக்க பொருட்களை பார்த்து குழந்தை பயந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இனிமேலாச்சும் குழந்தைய கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போக, அந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா கரெக்டா இருக்காது, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, இவங்க ஃபேமிலியோட இவங்களோட கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு உறுத்தலா இருக்கு. அதாவது வீட்டம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. கணவர் கிட்ட வீட்டுக்குள்ள ஒரு சாமியார் கூட்டு வந்து பூஜையை போடலாமேன்னு கேட்கும்போது அந்த மனுஷனும் சரின்னு தலையாட்ட. அப்படியே கற்பனா இவங்க ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரியோ அங்க கடவுளை வேண்டிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தான் அங்க ஒரு கேரக்டர் பாம் தங்கப்பன் அப்படின்றது அவரோட கேரக்டர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து இந்த பாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக செட்டில் ஆகிட்டாரு போல. ஸோ அவருக்காக ஒரு அறிமுகத்தை இங்க நமக்கு காமிச்சிட்டு இவங்க நடந்து வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது அதே கோயில் வளாகத்துல ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை காமிக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு குறி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபேமிலியை பாக்குறாரு. உங்களோட ஃபேமிலியில நிலைமைகள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது இந்த நபருக்கு அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பிடிக்கவே இல்லை. ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம பாத்துக்கலாம் வாமா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை கூட்டு போய்கிட்டே இருக்கு. வழியில இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஒரு மருத்துவரை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, அம்மா கடவுள்கிட்ட நீங்க என்ன வேணீங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு அங்க இருந்து அப்படியே கடந்து போக வீட்டுல காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பூசாரியை கூட்டு வந்து இங்க ஒரு பூஜை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கணவர் இதை கேட்கறதா தெரியல. அந்த சமயத்துலதான் இவங்களோட வீட்டுக்கு வெளியில ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க எழுந்து போய் பார்க்கும்போது காத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து இவங்களோட வீட்டுக்குள்ள வந்து அடிக்க ஆரம்பிக்குது. இவங்களோட போட்டோ ஒண்ணு இருக்கு, அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பயந்து போறாங்க. வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே ஓடி வர இவங்களோட கணவர் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல இவங்களுக்கு குழந்தையோட ஞாபகம் வந்துருச்சு. சோ குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்ம உருவம் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆனா அந்த மர்ம உருவத்தால வீட்டுல இருக்க 2 பேருமே சாகடிக்கப்படுறாங்க. அதாவது கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே மர்மமான முறையில கழுத்துல ஒரு குத்துப்பாட்டு அந்த இடத்துல துடி துடிக்கு இறந்து போறாங்க. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க ஒரு குழந்தை, அதாவது ஆண் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை மட்டும் பாக்குது. அப்படியே கற்பனா வீட்டுக்குள்ள 2 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. ஆனா அந்த பெண் குழந்தை மட்டும் அங்க அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அந்த வைத்தியருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓடி வந்து பார்த்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொன்னதும் அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த விதமான தடையும் கிடைக்கல. அது கூடவே அந்த பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கு. ஆண் குழந்தை எங்க போச்சு அப்படின்ற முனைப்பில் எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பூசாரி மாதிரி, அதாவது சாமி மாதிரி ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவரை கூட்டு வரும்போது அந்த நபர் ஒரு யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா வீட்டுக்குள்ள அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையால தான் இந்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த அமானுஷம் தான் இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிருக்கு. இந்த வீட்டை தூய்மையா வச்சுக்காம அந்த சிலையை வழிபடாம அவங்க விட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட இழப்புகளை இந்த வீடு சந்திச்சிருக்கு. இதுக்கு மேல இந்த கதவை யார் திறந்தாலும் சரி மறுபடியும் இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மந்திர கட்டை எல்லாத்தையும் கட்டி அந்த கதவு இருக்கு இல்லையா அப்படியே லாக் பண்ணிட்டு ஊர் மக்களை எச்சரிச்சுட்டு போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தான் கூட இருந்த அண்ணனும் எங்க போனா அப்படின்றது தெரியல. இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்க குழந்தை மட்டும் தனியா வளர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் மருத்துவர் இவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறார். மருத்துவர்
இவர் தன்னோட குழந்தையா இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறார். நாட்கள் போக போக அந்த குழந்தை காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வளர்ந்து போச்சு. சோ இவங்களோட பேர் ஆவணி அப்படின்றது. அவங்க காலேஜ் போக தயாராயிட்டாங்க. தன்னோட நண்பரோட காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல ஊருக்குள்ள இருக்க ஒரு ஃபுட்பால் கேங் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ரீசெண்டா ஒரு கப்பை ஜெயிச்சிருக்காங்க போல. அந்த கப்பை எடுத்துக்கிட்டு பயங்கர செலிப்ரேஷன்ல இருக்கும்போது அப்பதான் சின்னதா ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இதனால கேங் மொத்தமும் சேர்ந்து ட்ரக்கிங் மாதிரியான ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போய் உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு புத்தை கவனிக்கிறாங்க. புத்துக்குள்ள கையை விட்டு 100 என்ற வரைக்கும் யார் உள்ள வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபுல் பாட்டில் சரக்கு ஃப்ரீடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க விளையாட்டா இதை ஆரம்பிக்கும் போது ஒரு பாம்பு குத்திருது. இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம வைத்தியர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. வைத்தியரும் மருந்து வச்சுட்டு நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா உங்களோட நண்பர்களோட கையில தான் இருக்கு, இன்னைக்கு முழுக்க அவனுங்க உங்களை தூங்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேங்குக்கு ஆவணி இருக்காங்க இல்லையா, அவங்க அறிமுகமாகறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அடுத்த நாள் அவங்க காலேஜ் போய்கிட்டே இருக்கும்போது எம்எல்ஏவோட பையன் நான் ரொம்ப நாட்களா அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன், இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த ஃபுட்பால் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. எம்எல்ஏ வாச்சு இதுவாச்சுன்ட்டு அந்த பையனை அடிச்சு அங்க இருந்து துரத்திட்டு இவங்க கூட மேலும் நட்பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. பேரலா அந்த ஊர்ல ஒரு பஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நபரோட பர்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த நபர் கூச்சலிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வண்டியை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்க இருக்க போலீஸ்காரங்களோ எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. வண்டியில இருந்து அந்த பர்ஸ் காணாம போனதுல இருந்து, அதாவது அந்த நபர் ஏறினதுல இருந்து இது வரைக்கும் யாருமே இறங்கல, ஆனா பணமும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பணத்தை தொலைச்ச அந்த நபர் அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இது முதல் தடவை கிடையாது, இந்த பஸ்ல என்னைய அடிக்கடி இந்த மாதிரி பிட் பாக்கெட் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி குழப்பத்துல அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஃபுட்பால் கேங் ஆவணி இருக்காங்க இல்லையா, அவங்க மிங்கலா ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்றதுக்காக, அதாவது வருஷம் நடத்துவாங்க, இந்த வருஷமும் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஃபண்டை கலெக்ட் பண்ணணும். ஸோ ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் போக ஆரம்பிக்கிறாங்க, ஃபண்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இங்க ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த ப்ரோக்ராமும் வெகு பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த எம்எல்ஏவோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஆளுங்களோட என்ட்ரி கொடுக்குறான். இவனுங்க தான் அன்னைக்கு என் மேல கை வச்சதுன்னு சொல்லும்போது அங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. அந்த சண்டைக்கு நடுவுல தான் இந்த ஊருக்கு ஒரு புது போலீஸ்காரர் வராரு. இவரோட பேர் சத்யா அப்படின்றது. வந்து பாக்குறாரு சண்டை என்னையா முத நாளே சண்டையா இருக்கு, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு அந்த எம்எல்ஏ பையன் மேலதான் தப்பு அப்படின்றத உணர்ந்துகிட்டு இவரோட ஸ்டைல பான் பண்ணிட்டு அங்க இருக்க எல்லாருக்கூடயும் டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க ஒரு அறிமுகமா காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ல தான் இருந்திருப்பாங்க. இதனால அந்த காஸ்டியூம்ல இருக்கும்போது என்னையா நீங்க ஸ்டேஷன் எல்லாம் போட்டு போயிருக்கீங்க, இதுதான் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களா அப்படின்ற மாதிரி உள்ள போக ஸ்ரீகுட்டன் அப்படின்ற ஒரு திருடன் இவங்க ஸ்டேஷனோட உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னதாயா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த நபரை வெளியிடும் போது அந்த நபர் சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு போல. சோ இதுக்கு மேல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிவிட இவரோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. அந்த சமயத்துலதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சண்டையெல்லாம் போட்டோம் இல்லையா, அங்க ஆவணி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்படியா, அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அண்ணன் காணாம போயிட்டா. இதனால இவருக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஆயிடுது. அந்த கேஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறார், அதுல மூழ்க ஆரம்பிக்கிறார் அப்படின்றத காமிக்க. அதே சமயத்துல வழக்கம் போல பஸ்ல ஒருத்தர் பணம் வச்சிருந்தாரு, காணாம போயிடுச்சு. இதனால அந்த பஸ்ல இருக்க ஆளுங்க எல்லாரும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ்காரங்க வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பணத்தை தொலைச்சார் இல்லையா, அந்த வயசான நபர் இந்த சத்யா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. என்னோட பென்ஷன் பணம் 25,000 வச்சிருந்தேன், அதை யாரு தூக்கிட்டு போனானே தெரியல தம்பி, அது இருந்தாதான் என்னோட ஃபேமிலி என்னால நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இவர் ஏறினதுல இருந்து இது வரைக்கும் பஸ் எங்கேயுமே நிறுத்தல. சோ பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை எடுத்துருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, யார்கிட்டயுமே இல்ல. இதனால இந்த சத்யாவை யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பஸ்ல யாரும் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எடுக்க முடியுமான்னு கேட்க ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தாச்சு, யார்கிட்டயுமே இல்ல. இதனால இவருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஏரியா இது பஸ் எங்கேயுமே நிறுத்தல, பஸ்லயும் செக் பண்ணியாச்சு, பேசஞ்சர்ஸையும் செக் பண்ணியாச்சு, யார்கிட்டயுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கண்டக்டர் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சி அவரோட பைக்குள்ள செக் பண்ணும்போது அதுல பணம் இருக்கு. சோ இது நாள் வரைக்கும் இந்த மனுஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு போல, கண்டக்டரோட பர்ஸை செக் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேஸ் குழப்பமாவே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. சோ இப்போ இவர் இது கிளியர் பண்ணி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பூட்டப்பட்ட மணக்கல் வீடு இருக்கு இல்லையா, அங்க ஒரு மர்ம நபர் டார்ச்சர் நாட்டி எடுத்துக்கிட்டு போய் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஆவணிக்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்கும்போது ஸ்ரீகுட்டன் இருக்கா இல்லையா, அவரை கவனிக்கிறார். அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு போல அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது அவங்க ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு வண்டி குறுக்கால வருது, லைட்டா இடிக்கிற மாதிரி போனதால அங்க ஒரு சண்டை. பட்டுன்னு ஸ்ரீகுட்டன் இருக்கா இல்லையா, அவர் அங்க போறாரு, சண்டையை தீர்த்து வைக்கிறாரு.
அந்த பொண்ணை காப்பாத்துறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே ஊர்ல இருக்க ஒரு டீ கடை கிட்ட போக ஆரம்பிக்குது. சத்யா இருக்கார் இல்லையா, அவர் இந்த கேஸை பத்தி, அதாவது ஆவணியோட கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக டீ கடைக்கு போறாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த வீட்டுல ரீசெண்ட் டைம்ல ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு கெஸ்ட் வந்தாங்க. ஒரு வயசான நபர் கூட வழி சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட பேசுற சந்தர்ப்பம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த மனுஷனும் ஐயா அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றதுலாம் தெரியல, அன்னைக்கு ஏன் கிட்டதான் வழியை கேட்டாங்க, திடீர்னு ஒரு 2-3 நாள்ல அந்த வீட்டுல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. எனக்கு இதை பத்தி அவ்வளவுதாயா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணி ஒரு டிவி ஷோல காமிக்கிறாங்க. ரகுவரன் அப்படின்ற ஃபாரன்சிக்ல வேலை செஞ்ச ரிட்டையர் ஆன ஒரு பர்சன் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா இந்த ஊரை சேர்ந்த நபர் தான் அவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவரோட கரியர்ல பல காம்ப்ளிகேட்டடான கேஸ் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பார் இல்லையா, அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் நிகழ்ச்சி மூலமா பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பாம் தங்கப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தா இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. ஒரு பெரும் பணக்காரன் ஆயிட்டான் போல, வந்ததோ அங்க இருக்க எல்லார்கிட்டையும் வட்டிக்கு விட்டுருக்கான் போல, வட்டிக்கு கொடுத்தானே பணம் எங்கப்பா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தான் வீட்டுக்குள்ள இந்த தோட்டத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும், ஏதாவது ஆள் இருந்தா வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க பாரு சொல்லும் போது ஸ்ரீகுட்டன் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாரு. மொட்டையோ பயங்கர போதையில குடிச்சு விழுந்துகிட்டே இருக்க இந்த மனுஷன் வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பாரு. அன்னைக்கு நைட்டு அவனி இரவு நேரத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இருக்காரு சத்யா, அவர் அவங்கள கவனிக்கிறார். இந்த நேரத்துல நீங்க எங்கம்மா போய்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்னு இருந்தேன், அப்பா அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அந்த வீட்டு பக்கம் நீங்க போறதுண்டாவான்னு கேட்க இவங்க இல்லன்னு தலையாட்டிட்டு என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனா இதுக்கு அதிகாலையில ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு, அதாவது அந்த மர்மமான வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் போலீஸ்காரங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அங்க இறந்து போய் கிடக்கிறது அந்த சுவாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷன் தான். சோ பல வருஷங்கள் கழிச்சு எதுக்காக இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்றது தெரியல. ஆனா இறந்து போற நிலையில, அதுவும் கழுத்துல குத்தப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்கிறாரு. இது ஒரு மாதிரி கவனிக்கிற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. இதை பத்தி அனலைஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிட்டையர் ஆன ஃபாரன்சிக் மெம்பர் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச வகையில இந்த கேஸுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக நிறைய போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஃபர்தரா செக் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த ஆவணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கழுத்துல குட்டப்பட்ட நிலையில அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மனுஷன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல சிந்தனைக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது இறந்து போன ஆவணிக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடந்து முடியுது. அந்த ஃபுட்பால் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன படுதுன்னு தெரியாம ஒரு சோழி பாக்குற நபர்கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வீட்டை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, அதுதான் அந்த குடும்பத்தோட, அதாவது அந்த குடும்பத்துல இருக்க வம்சாவளி எல்லாத்தையும் பழிவாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. மணக்கல் வீட்டுல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவரை விட ஒரு கீழ் மட்டத்துல இருக்க ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்காரு போல, அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாவியை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த சாவியை கொடுத்த கையோட கொடுத்த நபரை கொலை பண்றாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அவர் சாகர தருவாயில இவ்வளவு வேலைகளை பண்ண என்ன நீங்க கொலை பண்ணிட்டீங்க இல்லையா, என்னோட சாபம் உங்களோட ஃபேமிலி மொத்தத்தையும் சும்மா விடாது, ஜென்ம ஜென்மமானாலும் உங்களோட வம்சாவழிகள் எல்லாரையும் அதை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு போல, அதனாலதான் இங்க மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட இதை பத்தி சொல்லும் போது சத்யா இது மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை, பேய் கொலை பண்ணிருச்சு பிசாசு கொலை பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால இந்த கேஸை க்ளோஸ் பண்ணவே முடியாது. இந்த கேஸை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பூட்டப்பட்ட அறையை திறந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி அங்க கூட்டு போய் அதை திறக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது யாருமே முன் வர்றதா தெரியல. இதனால இதை நானே பாத்துக்கிறேன்டா, இதை எப்ப திறக்கணும்னு எனக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற வழியில தான் எம்எல்ஏ பையன் இருக்கான் இல்லையா, அவனை சந்திக்கிறார். அந்த பொண்ணு உனக்கு காதலிக்க மறுத்துருச்சு அப்படின்றதுக்காக நீ ஏன் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்க கூடாது, எனக்கு நம்ம ஊ மேல தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இந்த மனுஷன் சார் நான் சண்டை போட்டது எல்லாமே உண்மைதான், அதனால கொலை பண்ற அளவுக்கு போக கிடையாது, இந்த கொலையை நான் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல அந்த ரிட்டையர் ஆன ஃபாரன்சிக் மெம்பர் இருக்கா இல்லையா, அவர் இந்த சத்யா வந்து சந்திக்கிறார். போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டீம் முத கொண்டு உங்ககிட்ட கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே நான் பார்த்தேன், அதுல ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா அங்க நடந்த 2 கொலைகள் இருக்கு, அந்த 2 கொலைகளிலுமே பயன்படுத்துறது 2 வெவ்வேறு விதமான ஆயுதங்கள். சோ இந்த கொலையை பண்ணது ஒரு ஆள் கிடையாது, கண்டிப்பா ஒரு ஆளுக்கும் மேற்பட்ட நபர்கள் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சத்யாக்கு இது ஒரு வைட்டலான எவிடன்ஸா இருக்கு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அந்த ஃபுட்பால் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. போய்கிட்டு இருக்கு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு சார், நமக்கு என்னமோ தப்பா இருக்கு, இந்த போலீஸ்காரங்க இந்த கேஸை முடிக்கிற மாதிரி தெரியலையாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்களோட கேங்ல எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஒரு நபர் இருப்பாரு, அவர் மூலமா இந்த கேஸை நாமளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதா. சோ இதனால ஊர்ல இருக்க பெரும் புள்ளிகள் மேல சந்தேகப்படுறாங்க.
அவங்களோட வீட்டை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீகுட்டன் இருக்கா இல்லையா, திருட்டு வேலைகள்லாம் பண்ணுவாரு, அவரை கூப்பிட்டு இந்த கேஸ்ல உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா எல்லாரோட வீட்டுக்கும் ஸ்ரீகுட்டன் போய் அவங்களுக்கே தெரியாம சஸ்பீசியஸான பொருட்கள் ஏதாவது இருக்கு இல்லைன்னா அவங்களோட சீக்கிரட் அறையில என்ன இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றுத்தியா கலெக்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல சத்யா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட சீனியர் ஆபீசரும் இந்த கொலைகளை பத்தி இதுவரைக்கும் என்னதான் விசாரிச்சிருக்குன்னு கேட்கும்போது, சார் 2 கொலைகளும் நடந்திருக்கு, 2 கொலைகளுமே எதுக்காக நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் சார் இருக்குது. அது சுவாமி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க அவ எதுக்காக இருந்திருக்கணும், அவ இறந்து போனா அதே நாள்ல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற குழப்பத்துல நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கேஸ எப்ப முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சார், ஆனா கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய அப்டேட்டோட வர அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இந்த கொலைகளை பத்திர எண்ணங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க தன்னோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இது நேரம் வரைக்கும் சத்யா கிட்ட பேசிட்டு இருந்தாரு சீனியர் ஆபீசர், அவர்கிட்ட போறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இறந்து போன சுவாமி இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க அவரோட வீட்டுக்கு போய் அங்க விசாரிக்கும் போது அந்த மனுஷன் வீட்டுக்கு ஒரு 8 மாசத்துக்கு மேல ஆகுது. நிறைய இல்லீகலான விஷயத்தையும் சரி, நிறைய பதங்கள் எல்லாத்தையும் சரி வாரி வாரி அடிக்க வச்சிருந்தேன்னா ஆனா எங்களோட வீட்டுக்கு அவன் ஒண்ணு கூட தரல சார், அவன் வர்றதும் ஒன்றுதான் வராம இருக்கிறது ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அந்த நபரை பத்தின நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஊர் மக்களுக்கு அந்த கொலையை பண்ணவனை பிடிச்சாச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து சேருது. ஸோ வேக வேகமா ஓடி வராங்க. இந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. ஸோ கொலையை பண்ணா அப்படின்ற பேர்ல இதுநேரம் வரைக்கும் இந்த கேஸ் அபிஷியலா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு சிஐ சத்யா, அவர் தான் கைது பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் இந்த கேஸ்ல என்னப்பா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவரை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அந்த மனுஷன் முன்னுக்கு பின்முரணான பதில்கள், இந்த கேஸை இப்போதைக்கு முடிய முடியாது, இந்த கேஸ்ல எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களை அப்படி டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட வீட்டுல இருந்து இந்த ஸ்ரீகுட்டன் இருக்கா இல்லையா, அவன் கொலை பண்ண ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு இருப்பான். இப்போ இவரோட வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது, இதுல இவரோட கைரேகை வேற இருக்கு. ஸோ இது மூலமாவே இவர் மேல சந்தேகப்பட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல ஒரு மர்ம நபர் டார்ச் எடுத்துக்கிட்டு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மர்ம நபர் இவர் தான். அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டோட அந்த பூட்டப்பட்ட அறை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலத்துல இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே உரியவங்களுக்கு போற வரைக்கும் இவங்க தான் அதுக்கு ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்காங்க, அதை வம்சா வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அந்த ஓலைச்சுவடியில எழுதப்பட்டிருக்க விஷயம். ஸோ அந்த டைமண்ட்ஸ் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஊருக்கே அவர் வந்திருக்காரு போல. அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற விதமா அந்த பாம் தங்க பண்றா இல்லையா, அவனை போய் சந்திச்சு நீங்க இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டீங்களே, இதுக்கான காரணம் கேட்கும்போது அந்த மனுஷன் எனக்கு லாட்டரி வந்தது, அதனாலதான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டு அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பொறிக்கிறாரு. சட்டையை பிடிச்சி அடிச்சு கிடிச்சுல விசாரிக்கும் போது அவர் மூலமா ஒரு சில பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அது மூலமா அந்த ஆவணியோட அப்பா அம்மா 2 பேரையுமே கொலை பண்ணது அந்த சுவாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் தானே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட வீட்டுக்குள்ள நடந்த பல விஷயங்களை அவர் தான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வீட்டுல பொக்கிஷம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். இதனாலதான் அன்னைக்கு போய் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு அதை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த குட்டி போய், அதாவது வீட்டை விட்டு ஓடி போனானே அந்த குட்டி போய் அதை பார்த்துட்டு இருப்பா, அங்க இருந்து ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மனுஷன் அந்த சிலைக்குள்ள போய் அங்க இருக்க எல்லா விஷயங்களும் தேடிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அங்க இருக்கிற எதுவுமே பிடிபடுற மாதிரி தெரியல. அந்த சாமியோட கழுத்துல இருக்க ஒரே ஒரு நகையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த ஒரே நகையில தான் இவங்க இவ்வளவு செட்டில்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். மொட்டையும் அந்த நபருக்கு அன்னைக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு கொடுத்தது என்னமோ கொஞ்சம் தான், அதுல நான் இவ்வளவு செட்டில்ட் ஆயிட்டேன், இன்னும் அந்த இடத்துல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட இந்த எண்ணத்தை போட்டதும் போலீஸ்காரருக்கு இந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் அதை எடுக்கணும் அப்படின்னு முனைப்புல அன்னைக்கு நைட்டு போக ஆரம்பிக்க ஆவணி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவருக்கு காதுகள்ல சத்தம் மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த நகைகள் எல்லாத்தையும் நாம தான் பாதுகாத்தாகணும், இனிமேல் ஒண்ணு நான் பண்ணணும் இல்ல நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அண்ணன் அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவர் அந்த ஆவணியை மட்டும்தான் கவனிக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆவணியை புடிச்சு கிழிச்சு விசாரிக்கும் போது அண்ணன் யாரு, ஆமா இந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு முறைதான் அந்த நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் உன்னையும் அண்ணையும் உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. ஒரே அடி பொத்தனை கீழே விழுந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க ஒரு பொருள் எடுத்து அவங்கள கொலை பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறார். சோ இதுதான் நடந்தது அப்படின்றத இங்க நமக்கு ரிவீல் ஆகி முடிக்க இவரை கைது பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அதாவது அந்த மணக்களோட வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு முகம் தெரியாத நபர் உள்ள போகிற மாதிரியோ கடவுளோட சிலைக்குள்ள இருந்து ஒரு சாவி எடுக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு இடத்துல போடுற மாதிரி காமிக்க ஒரு லாக்கர் ஒன்னு ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்னு ஓபன் ஆகுது. அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய அழுகுகளோடு சேர்ந்து ஒரு பெட்டி
பெட்டி இருக்கு. அதை பொறுமையா திறந்துகிட்டே இருக்கும்போது உள்ள எக்கச்சக்கமான நகைகள், அதாவது பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க, அதுவும் மூலமா தான் ஸ்ரீகுட்டன் தான் ஆவணியோட அண்ணா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அன்னைக்கு ஓடி போன மனுஷன் அதே ஊர்ல தான் இத்தனை நாட்களை வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆவணியை கொலை பண்ணது அந்த போலீஸ்காரர்னா, இந்த நபர் அந்த சுவாமியை கொலை பண்ணிட்டு, அதாவது அன்னைக்கு நைட்டு ஆவணி இவரு மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அப்பதான் அந்த சுவாமியை கொலை பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த நகைகள் எல்லாத்தையும், அதாவது இந்த பொக்கிஷங்களை ஒன்னு நான் பாதுகாக்கணும், நான் இல்லைன்னா நீ பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. சத்யா அப்பதான் உள்ள வந்திருப்பார். சோ இந்த விஷயங்கள்ல இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணிட்டு, இப்போ இந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் தயாராகி நிக்கிறார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.